Yes. So, hello aspirants. So, welcome to Adaptive for 7. ஸோ நான் உங்கள் விமல் ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. எஸ், ஸோ இன்றைக்கான ஒரு வீடியோ, ஒரு சூப்பரான வீடியோ. அதாவது ரயில்வேவுடைய கட் ஆஃப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஸோ கொஷினுடைய ஸ்பிளிட்டப்பில் இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கான செஷனில் பார்க்க போகிறோம். கட் ஆஃப், ஸோ அனலைசிஸ், ரீசெண்டாக ட்ரெண்ட் என்ன, எப்படி கொஷின்ஸ் இருக்குது, ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எல்லாரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களா? எஸ், ஓகே, டன். ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோவில் நம்ம பேசிக்காக ஸோ என்டிபிசி எக்ஸாம் பற்றினது, ஸோ பேட்டர்ன், சிலபஸ் அப்படின்னு பார்த்துட்டு முக்கியமாக நம்ம இந்த வேகன்சி இந்த கட் ஆஃபை பார்த்துட்டு அண்ட் தென் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே நம்ம போக போகிறோம். சரிங்களா? எஸ், ஓகே, டன். ஸோ பிஃபோர் தட் இது ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லைடு. சரிங்களா? ஸோ என்டிபிசி எக்ஸாம்னா என்ன அப்படின்னா ஸோ ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஆஃப் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி, அதாவது உங்களுக்கு யூஜி அண்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய போஸ்ட் அப்படின்றது தான் இந்த அப்ரெண்டிஸ், ஸ்டேஷன் மாஸ்டர், ஸோ கூட்ஸ் கார்டு, கிளர்க்கு, டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் 10th அண்ட் கிராஜுவேட் இருக்கணும். ஸோ உங்களோட ஏஜ் லிமிட் அப்படின்றது இதுதான். ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் இது என்ன ஆகும் அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் த போஸ்ட். சரிங்களா? ஒரு குயிக் ஓவர்வியூவாக தான் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு CBT 1, CBT 2. சரிங்களா? ஸோ CBT 1, CBT 2 ஸோ சேம் சிலபஸ் தான் உங்களுக்கு, ஆனால் பேட்டர்ன் மட்டும் வேறு. சரிங்களா? அண்ட் ஃபைனல் செலெக்ஷன் ஆக உங்களுக்கு டைப்பிங், கம்ப்யூட்டர் பேஸ்ட், மெடிக்கல் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இது உங்களுடைய எக்ஸாம் டைமிங்ஸ். ஸோ இந்த பற்றி இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளுடைய அடாலியே அவைலபிளாக இருக்குது. நம்மளும் நிறைய அதை பார்த்துட்டோம். சரி, ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கான செஷனுக்குள்ளே போகலாம். அண்ட் இதுதான் நம்மளுடைய டாபிக்ஸ். ஸோ ஆப்டிடியூட், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்றது. சரிங்களா? ஓகே, டன். ஸோ வேக்கண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு வேக்கண்ட்டை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட் ஆஃப் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ கட் ஆஃப் அப்படின்றத இந்த ஒரு வேக்கண்ட்டை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க சார் அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இப்போ என்னுடைய வேக்கண்ட் அப்படின்றது அதிகமாக இருக்குது சார். எஸ், என் வேக்கண்ட்டு அதிகமாக இருக்குன்னா என்னுடைய கட் ஆஃப் அப்படின்றது எனக்கு கம்மியாகும். If it is my vacant is less, my cut off is high. இதுவுமே எனக்கு based on காம்படிஷன் பொறுத்து தான். சரிங்களா? பேஸ்ட் ஆன் காம்படிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2012 எனக்கு ஒரு 8000 வேக்கண்ட் இருந்திருக்கு. சரியா? 2015 எனக்கு ஒரு 20000 வேக்கண்ட் இருந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2016 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18000 வேக்கண்ட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 19 எனக்கு 35000. ஸோ நீங்கள் இந்த ஒரு எக்ஸாமை நீங்கள் எடுத்து கட் ஆஃபை சர்ச் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ஆவரேஜாக கட் ஆஃப் இருந்தாலும் இங்கே என்ன இருக்கும்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இங்கே கம்மியாக இருக்கலாம், இங்கே கம்மியாக இருக்கலாம். சரியா? எஸ். ஸோ இவ்வளோ வேக்கண்ட் இருக்கு, ஏன் சார் இந்த வருஷம் இல்லை அப்படின்னா நல்லா கவனி, இது 24. சரிங்களா? இப்போ லாஸ்ட்டாக போன வாட்டி நடந்தது இதோட இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு கரண்டாக நடந்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம் இதுதான். சரியா? நடக்க போகிறது. ஸோ 2026 நமக்கு இந்த ஒரு எக்ஸாம் அப்படின்னு நடக்க போகுது. ஸோ இந்த கட் ஆஃப் அப்படின்றது இந்த ஒரு வேக்கண்ட்டை வச்சு தான் ப்ரெடிக்ட் ஆகும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு 35,000K வேக்கண்ட்டுக்கு ஒரு 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு 15 லட்சம் பேர் வந்து எழுதுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ இதை அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். அப்போ இந்த ஷார்ட் லிஸ்ட் அப்படின்ற ப்ராசஸை அவங்க எப்படி சார் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ நார்மலைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கும். சரியா? இந்த நார்மலைசேஷன் அப்படின்றது இருக்கு. ஸோ உங்களுடைய கட் ஆஃபை மாத்துறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொஷினுடைய டிஃபிகல்டிஸ் அப்படின்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குப்பா, நிறைய ஃபேக்டர்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ நம்ம நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். அப்போ இவ்வளோ பேர் எழுதுறான், அப்போ நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும்ல, அப்போ இதுக்கு நான் என் கட் ஆஃபை ஹை ஆக்கி தான் ஆகணும். சரிங்களா? எஸ், கிளியரா? சரி, ஓகே. அப்போ இந்த 8868 வேக்கண்ட் அப்படின்னு நமக்கு 5810 ஆகவும் 3058 ஆகவும் நமக்கு கிராஜுவேட்டுக்கும் அண்டர் கிராஜுவேட்டுக்கும் கொடுத்துருந்தோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ சார் ஏன் சார் எனக்கு 19க்கு அப்புறம் எக்ஸாம் நடக்கல அப்படின்னா ஸோ அது அவங்களுடைய சினாரியோ, அது நமக்கு வேண்டாம். ஆனால் இந்த ஒரு 3 வருஷம் அப்படின்றது எக்ஸாம் நடக்கலை. சரியா? அப்போ 24க்கு அப்புறம் இப்போ 25 நடக்குது. 26ல் நான் சொன்ன மாதிரி ஏப்ரலுக்கு அப்புறம் கண்டிப்பாக இன்னொரு நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் டு ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இன்னொரு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் நிறைய விஷயம் என்ன இருக்க போகுது நம்ம ஸோ இன் ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன். சரிங்களா? நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு SSC ரயில்வே ஆஸ்பிரண்ட்ன்றதுனால. சரிங்களாப்பா? ஓகே, டன். இப்போ எப்படி சார் என்னுடைய கட் ஆஃப் ப்ரெடிக்ட் ஆகுது? ஓகேங்களா? இது 2025 இப்போ நடந்து முடிஞ்ச ரீசன்ட் கட் ஆஃப். சரிங்களா? ரீசன்ட் ஸோ கட் ஆஃப்
அப்படின்றது இங்க கொடுத்துருக்கு. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நார்மலைசேஷன்னா என்ன சார் அப்படின்னா, என்னோட நார்மலைசேஷன் அப்படின்றது என்னுடைய ஷிஃப்டோடைய டிஃபிகல்டிஸை வச்சு முடிவாகும். அதாவது ஒரு 20 ஷிஃப்ட் நடக்குது, 40 ஷிஃப்ட் நடக்குதுன்னா இந்த ஒரு 40 ஷிஃப்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷிஃப்ட் ஈஸியாக இருக்கும், ஒரு சில ஷிஃப்ட் எனக்கு கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக என் பாயிண்ட் புரியுதா? ஒரு சில ஷிஃப்ட் எனக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு சில ஷிஃப்ட் எனக்கு டஃப்பாக ஃபீல் ஆகும். அப்போ எனக்கு அந்த ஈஸியான ஷிஃப்ட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய மார்க் எடுத்துருவாங்க. அப்போ நான் கஷ்டமான ஷிஃப்ட்டில் இருக்கலாம். அப்போ எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா, அப்போ இவங்க இந்த இடத்துல ஒரு ஹையஸ்ட் மார்க்கு ஒரு லோவஸ்ட் மார்க்கை வச்சு ஒரு மார்க்கை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ரெடிக்டபிள் மார்க்கை வச்சு ஒருவேளை ஈஸியாக இருக்கக்கூடிய ஷிஃப்ட்டில் மார்க் கம்மியாகலாம், ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஷிஃப்ட்டில் தட் இஸ் டஃப்பாக இருக்கக்கூடிய ஷிஃப்ட்டில் மார்க் அதிகமாகும். நான் படித்த டைம்லலாம் 20 மார்க்லாம் கூட என்னுடைய மார்க்கில் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிலாம் இருக்குது. சரிங்களா? எஸ். ஸோ அந்த மாதிரி பீரியடில் தான் எனக்கு ஒரு மார்க்கில் மிஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலி சொல்ல போனால். ஓகேங்களா? ஸோ அப்போ எஸ்எஸ்சியில் நான் சொல்கிறேன். அப்போ இந்த நார்மலைசேஷன் அப்படின்றது வேற லெவலில் இருக்கும். சரி, எப்பயும் நீங்கள் ஒரு எக்ஸாம் போறீங்கன்னா, ஒரு எக்ஸாம் உங்களுக்கு டஃப்பாக ஃபீல் ஆகுது அப்படின்னா உங்களுடைய அக்யூரேசி கரெக்டாக இருக்கணும். நீ அக்யூரேசியோட என்ன பண்ணியிருக்கணும், கொடுத்துருந்த அப்படின்னா அந்த எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ CBT 1 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி கிராக் பண்ணுறது. சரிங்களா? 2 அதே சிலபஸ், அதோடைய டஃப்னஸ் மட்டும் மாறும். சரிங்களாப்பா? ஓகே. அண்ட் தென் இதை வச்சு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இதில் நீங்கள் எவ்வளோ பேர் வந்து கிளியர் ஆகுறீங்க, எஸ் எவ்வளோ பேர், இப்போ 20 லட்சம் பேரில் அவன் என்ன பண்ண நார்மலைஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கும்போது எவ்வளோ பேர் கிளியர் ஆகுறீங்கன்னு பார்ப்பான். அப்போ அந்த ரேஷியோ எடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் 1:5 எடுப்பான், இல்லை வந்து 2:8 எடுப்பான். ஸோ வாட் எவர் ஏதோ ஒரு ரேஷியோ எடுப்பான். அதாவது எனக்கு ஒரு 1000 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா 10,000 பேர் எடுத்துப்பான். ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவான் ஃபார் Tier 2க்கு. சரிங்களா? ஸ்டேஜ் 2க்கு. அண்ட் தென் என்ன பண்ணுவான் உங்களுக்கு, ஸோ ஸ்டேஜ் 2 உடைய கட் ஆஃப் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் இன்னொரு போஸ்ட் ஏதோ ஒன்று இருக்குது, ஸ்கில் டெஸ்ட்டும் அப்படிதான். சரிங்களா? அண்ட் தென் உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃப் இருக்கும். இதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ கட் ஆஃப் அப்படின்றது இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெடிக்ட் ஆகும். சரி சார், இப்போ இந்த கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நான் வரும்போது எனக்கு இங்கே எல்லா கேட்டகரியும் இருக்குது. சரியா? இப்போ நான் யூஆராக இருக்கேன், எஸ்சியாக இருக்கேன், எஸ்டியாக இருக்கேன், ஓபிசி, இடபிள்யூஎஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். இது CBT 1 அண்டர் கிராஜுவேட்டுக்கு, CBT 2 சாரி அதே CBT 1 கிராஜுவேட்டுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓபிசி எடுத்துக்கிறேன்பா. ஸோ கேட்டகரி 1 கேட்டகரி 3 ஸோ 4 5 இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு மிடில் வேல்யூவாக நான் ஒரு 75 இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே அதே மாதிரி என் கட் ஆஃப்னு பார்க்கும்போது ஓபிசியில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 75 நான் மிடில் வேல்யூவாக வச்சுக்கலாம். அப்போ நான் இந்த 75 மார்க் அப்படின்றத நான் எடுக்கணும். இதுதான் என்னுடைய எய்மாக இருக்கும். சரியா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், புரியுதா நான் சொல்றது? இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கட் ஆஃப் எவ்வளவு இருக்கு, உங்களுடைய கட் ஆஃப் என்னன்னு பார்த்துட்டு நீங்க அதோட ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓபிசியா இருக்கேன்னா நான் அன்ரிசர்வ்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லை நான் SC/ST இருக்கேன்னா நான் ஓபிசிக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இடபிள்யூஎஸ் தான் நான் ஓபிசிக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ உன்னுடைய மார்க்ன்றது இதான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இருக்காமல் அதை கிராஸ் பண்ணி போகிற வழியை பாரு. சரியா? சரி, ஓகே, டன். அப்போ நான் என்ன சார் பண்ணலாம் அண்ணா, இங்க பாருங்க. அடுத்து இங்க ஒரு கொஸ்டின் ஸ்பிளிட் அப்ன்றது கொடுத்துருக்கேன். இந்த ஒரு ஸ்பிளிட் அப் அப்படின்றதுல நமக்கு தெளிவா சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு CBT 1 and 2 ஃபார் ஆப்டி அண்ட் ரீசனிங்க்கு இருக்கு. இதுதான் நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஆஸ்க்ட் இன் த ப்ரீவியஸ் இயர். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டேன் சார் அப்படின்னா எனக்கு 5லேருந்து ஒரு 7 கொஸ்டின் இருக்கு. அப்போ எனக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்கும். சரியா? மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்க போகுது, அதிகமான கேள்விகள். அடுத்து ஜியோகிராஃபி, பாலிட்டி, ஸ்டாட்டிக், ஜிகேல 2லேருந்து 3 கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் 10லேருந்து 12 கொஸ்டின் இருக்கு. ஜென்ரல் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சொல்லிட்டு ஸோ ஆப்டிடியூட், ரீசனிங் மொத்த சிலபஸ் உடைய பிரேக் டவுன் அப்படின்றது இங்கே இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து சிலபஸ் உடைய பிரேக் டவுன். சரிங்களா? ஓகே. இப்போ இதில் நம்ம எப்படி சார் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், எப்படி சார் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு பாருங்க. நமக்கு 3 சப்ஜெக்ட் இருக்கு. கரெக்டா? நமக்கு என்ன இருக்கு சார் அப்படின்னா 3 சப்ஜெக்ட் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ். ஸோ மேக்ஸில் எனக்கு 30 கேள்விகள் இருக்கு. ரீசனிங்கில் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கேள்விகள் இருக்கு. ஜென்ரல் அவேர்னஸ்ல எனக்கு ஒரு 40 கேள்விகள் இருக்கு. எனக்கு டோட்டலி ஒரு 75 வேணும். இது 100, இது டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது. எனக்கு 75 வேணும்பா. அப்ப நான் என்ன பண்ணணும்? அதனால காணி இந்த ஒரு 30ல எனக்கு இந்த ஒரு 30ல ரெண்டும் சேர்த்து எனக்கு ஒரு 50 கொஸ்டின் இருக்கணும்பா. சரியா? கண்டிப்பா 50 கொஸ்டின்றதை நான் கரெக்டா அடிக்கணும். அடுத்து இங்க ஒரு 40 இருக்கு. இந்த 40ல நான் ஒரு 20 கொஸ்டின் அடிக்கணும்.
அப்போ ஆல்மோஸ்ட் இந்த 20 நான் கம்மியாக தான் சொல்கிறேன். ஸோ 25 அப்படின்றது இருக்கணும். அப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு 75 to 80 attempt வந்துடும். ஸோ கண்டிப்பாக ஒரு குட் ஆஸ்பிரண்ட் அப்படின்றவங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம் இதில். ஓகே, ஒரு குட் ஆஸ்பிரண்ட் அப்படின்றவங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே ஓகே குட் ஆஸ்பிரண்ட்ன்றவங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஒரு எக்ஸாம் அப்படின்றத ஈஸியாக என்ன பண்ணலாம் ஸோ கிராக் பண்ணலாம். ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலே சரிங்களா. எஸ், ஏதாவது டவுட் இருக்கா? எதுவும் டவுட் இல்லைல்ல? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஸோ அது ஆஃப் ஆயிடுச்சு, திரும்ப ஆன் ஆகட்டும். ஸோ ஒரு சிலபஸ் எடுத்துக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த டேட் முடிஞ்சு அப்போ நம்ம அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, சாரி லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு. அப்போ இப்போதுலேருந்து ஒரு 3 மாதத்துக்கு, ஏன்னா எக்ஸாம் நமக்கு ஒரு ஏப்ரல் அப்படின்றது தான் நடக்க போகுது, ஏப்ரலுக்கு அப்புறம் தான் நடக்க போகுது அப்படின்னா இந்த ஒரு 3 மாதம் 4 மாதம் உங்களுடைய ஷெடியூல் அப்படின்றத இன்னமும் வலுப்படுத்துங்க. ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷெடியூல் அப்படின்றத போடுங்க. ஸோ போட்டுட்டு என்ன பண்ணிக்கோங்க, ப்ரிப்பரேஷன் டெய்லி பேசிஸில் கொண்டு போங்க. ஸோ என்னென்ன மாதிரியான டாபிக் அண்ட் சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்றத இப்போ நான் சொல்றேன் சரிங்களா. ஓகே டன். இப்போ இதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படி சொன்னா ஒரே நிமிஷம் ஏன் ஆஃப் ஆச்சுன்னு தெரியல, ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிலபஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் சிலபஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சார் அப்படின்னா நம்மளுடைய பேட்ச் அப்படின்னு ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ரயில்வே உடைய பேட்ச். ஆல்ரெடி 2 பேட்ச் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. இது 3rd பேட்ச் சரிங்களா. ஸோ இந்த ஒரு பேட்ச் நமக்கு 18 ஸ்டார்ட் ஆகும்போது இன்னொரு 1 வீக் தான் இருக்கு, அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கிட்ட வரும்போது என்ன பண்ணுங்க, போடாதீங்க. ஸோ ஆஃபரும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச் நம்மளுடைய கிளாஸஸ் 25 ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா. இதில் உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் பார்ட் இருக்கும். எஸ், ஸோ கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே அதிகமாக இருக்கும். இப்போ இதே நீங்கள் எஸ்எஸ்சி சேர போகிறீங்க சார், ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி, ஏன்னா நம்ம வந்து எஸ்எஸ்சி ரயில்வே மாற்றி தானே எழுதுவோம். இப்போ மேக்ஸு, ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், இங்கிலீஷ் இருக்கும் இங்கே ஒரு முக்கியமானது. அண்ட் ஜிஎஸ் கிளாஸ் பொறுத்தவரை இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேரிட்லி. இங்கே 120 கிளாஸ் இருக்குது, இல்லை 70-80 கிளாஸ் இருக்குன்னா அங்கே 100 கிளாஸ் இருக்கும் சரிங்களா. எஸ், ஸோ எந்த ஒரு பேட்ச்னாலும் நீங்கள் Y1029 சொல்லக்கூடிய நம்மளுடைய கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். அண்ட் இது நம்மளுடைய மெகா பேக். நீங்கள் எந்த ஒரு பேட்ச் அப்படின்றத திரும்ப வேறு காலகட்டத்தில் வேறு எக்ஸாமுக்கான பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டைமும் நீங்கள் இந்த ஒரு பேக் வாங்கினீங்கன்னா ஒரு 2 years ஆஃப் வேலிடிட்டியில் என்ன பண்ணிக்கலாம், கரண்டாக இல்லாமல் அப்கமிங்கில் ஆட் ஆகக்கூடிய பேட்சஸ்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள் சரிங்களாப்பா. எஸ், ஓகே டன். அண்ட் இப்போ புக்கோடைய ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ இது ரயில்வேக்கான புக்கு. ஸோ என்டிபிசி, ஆர்பிஎஃப், குரூப் டி, ஏஎல்பின்னு சொல்லிட்டு CBT 1 and 2க்கு இருக்கக்கூடிய புக்கு. ஸோ இந்த ஒரு புக்கு வேணுன்றவங்க மறக்காமல் நம்ம வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, வாங்கிக் கொள்ளுங்கள். ஸோ இதோடைய இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நம்மளோட நம்பர் இப்போ இது கிடையாது. ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட என்கொயரிஸை கேட்டுக்கோங்க. அண்ட் இது நம்ம லான்ச் பண்ண என்டிபிசிக்கான 2500 கேள்விகள் இருக்கக்கூடிய ஒரு புக்கு வித் சொல்யூஷன். இது கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் இருக்கு. இது கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கக்கூடிய ஒரு புக்கு சரிங்களா. எஸ், ஸோ இதோடைய புக்கோடைய லிங்க், பேட்சோட லிங்க் எல்லாமே நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க நம்மளுடைய கோடு Y1029 யூஸ் பண்ணி என்ன பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னா ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள் சரிங்களா. எஸ், ஸோ ஆல் த பெஸ்ட். எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். யாரேனும் எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு மெயிலுக்கு என்ன பண்ணிடுங்க, மறக்காமல் மெயில் பண்ணிடுங்க. அண்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ எப்படி ஒரு பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க ADA247 வெப்சைட்குள்ள போய்க்கணும். இங்கே இந்த ஆல் கோர்ஸ் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடுக்குள்ள போனீங்கன்னா இங்க உங்களுக்கு RRB NTPC இருக்கும். ஸோ பக்கத்துல ரயில்வேன்னு இருக்கும் சரியா. இங்க தான் நம்ம பேட்ச். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்க நம்மளுடைய புக் அப்படின்றது அந்த கம்ப்ளீட் 4000+ புக் வந்து பக்கத்துல ஒரு இது இருந்ததுல இருக்கு பாருங்க, இதுக்குள்ள போனீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ள போயிட்டோம். அப்படியே மேலே வந்தீங்கன்னா இதே ப்ராசஸ் தான் புக்குக்கும். ஸோ பேட்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆஃபர் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய கோடை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கோடு Y1029 அப்படின்றது அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2700, அதாவது Y1029 அப்ளை பண்ணீங்கன்னா 2% எக்ஸ்ட்ரா ஆஃபர் அப்படின்றது கிடைச்சி நீங்க இந்த ஒரு பிரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ December 25க்குள்ளேயே நம்மளுடைய கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ மறக்காமல் எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட சிலபஸ் வேணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டடி பிளான் இருக்கும். ஸோ இதில் இந்த
கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா இதோடைய கம்ப்ளீட் சிலபஸ் யாரோடைய கிளாஸஸ் எப்போ அப்படின்றது இருக்கும். நீங்கள் உங்களோட செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரு கிளாஸஸை ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். ஸோ மேலும் உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் இருக்குன்னா ஸோ நம்மளுடைய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லை ஃபோன் பண்ணி உங்களுடைய குவரிஸ் அப்படியே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் கமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பின் பண்ணி வச்சிருக்கேன் பேட்சை. ஸோ வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய டவுட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.